படித்ததில் பிடித்தது. தவளைகள் பல ஒன்று சேர்ந்து ஒரு பந்தயத்திற்கு ஏற்பாடு செய்தன. மிகப்பெரிய கோபுரம் ஒன்றில் ஏறி அதன் உச்சியை எட்ட வேண்டும் என்பதுதான் போட்டி. இந்த பந்தயத்தை பார்ப்பதற்காகவும் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தவும் கோபுரத்தை சுற்றி மிகப்பெரிய கூட்டம் கூடியது. போட்டி தொடங்கியது. சிறிய தவளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற முடியாமல் சரிய ஆரம்பித்தன. சான் ஏறினால் முழம் சறுக்கியது. தொடர்ந்து உற்சாகத்துடன் இருந்த சில தவளைகள் மட்டும் அதிக உயரத்தில் ஏறிக்கொண்டு இருந்தன. இது மிகவும் கஷ்டமான காரியம் என கூச்சல் போட்டது கூடியிருந்த கூட்டம். உற்சாகமாக இருந்த சில தவளைகள் சோர்வடைந்து தங்கள் முயற்சியை கைவிட்டு கீழ்நோக்கி இறங்க தொடங்கியன. ஒரே ஒரு தவளையை தவிர அனைத்து தவளைகளும் முயற்சி கைவிட்டன. அது மட்டும் தொடர்ந்து மேலே ஏறிக்கொண்டே இருந்தது. தன் முயற்சியில் இருந்து சற்றும் தளரவில்லை. மிகுந்த சிரமப்பட்டு கோபுரத்தின் உச்சியை அடைந்தது. உனக்கு மட்டும் எப்படி இத்தனை பலம் என தோல்வி அடைந்த தவளைகள் கேட்க, வெற்றி பெற்ற தவளையிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. பிறகுதான் தெரிந்தது, வெற்றி பெற்ற தவளைக்கு காது கேட்காது என்பது. மனிதன் தனது லட்சியத்தை அடைய இந்த செவிட்டு தவளை போன்றுதான் மற்றவர்களின் அர்த்தமற்ற நியாயமற்ற விமர்சனங்களை காதில் வாங்காமல் இருக்க வேண்டும். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார்